ராஜு என்கிற ராஜா சாபா பிரபாஸ் பாட்டி கங்காதேவியோட அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னை கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே ஒரு திருடனை துரத்தி பிடிக்க போன உங்க தாத்தா திரும்ப வரவே இல்லை. அவரை எப்படியாவது நான் சாகரத்துக்குள்ள கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா அப்படின்னு பாட்டி கங்காதேவி சொல்றாங்க. அவர் இப்போ ஹைதராபாத்ல இருக்கிறதா தகவல் வருது. பாட்டியோட ஆசையை நிறைவேற்ற கிளம்பி போற ஹீரோவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த ராஜா சாப் படத்தோட கதை. கதையை கேட்ட அரண்மனை படத்துல பாட்டியை தேடுற 5 நிமிஷம் சந்தான காமெடி மாதிரி தெரியும். ஆனா அதை தான் இவங்க 3 மணி நேர படமா எடுத்து வச்சிருக்காங்க. பாகுபலி, சாஹோ, சலார், ராதேஷியம், ஆதி புருஷ், கல்கி அப்படின்னு ஹை பட்ஜெட் ஆக்ஷன் படங்களை நடிச்ச பிரபாஸ் ஒரு மாறுதலுக்காக லைட் ஹார்ட் காமெடி படத்துல நடிச்சிருக்காரு. அவருக்கு இது மாறுதலா தெரிஞ்சாலும் நமக்கு இது ஹை பட்ஜெட் தில்லுக்கு துட்டு படம் மாதிரி தான் இருக்கு. படத்துல பாசிட்டிவான விஷயம்னு பார்த்தா கலர்ஃபுல்லான சினிமோட்டோகிராஃபி, பிரபாஸோட ஸ்க்ரீன் பிரசன்ஸு, அவர் பண்ற காமெடி சீன்ஸு, கடைசி 40 நிமிஷம் வர கிராஃபிக் சீன்ஸு சொல்லலாம். பாட்டியா நடிச்சிருக்கிறவங்க சரீனா வஹாப். படத்துல ஆக்டிங்க்கு ஸ்கோப் இருக்கிற ஒரே ஆளு இவங்க மட்டும்தான். இவங்களும் அதை சரியா பண்ணி கொடுத்துருக்காங்க. தாத்தாவா சஞ்சய் தத் பார்க்கவே ரொம்ப காமெடியா இருக்காரு. அவருக்கான கதையும் காமெடியா தான் இருக்கு. அவரை பார்த்தா வில்லன் ஃபீலே வரமாட்டேங்குது. அவருக்கு வர டப்பிங் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் டெரரா இருக்கு. நிதிகுமார், மாளவிகா மோகன், நிதி அகர்வால்னு 3 ஹீரோயின்ஸுமே அழகாக காட்டியிருக்காங்க. அவங்களும் நல்லா நடிச்சு கொடுத்துருக்காங்க. 3 பேருக்கும் ஹீரோவோட தனித்தனியாக 3 பாட்டு, அப்புறம் 3 பேரும் சேர்ந்த மாதிரி ஹீரோவோட ஒரு பாட்டு அப்படின்னு வெறும் பாட்டுக்காகவும் கிளாமருக்காகவும் மட்டுமே அவங்க பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. இதில் மாளவிகா மோகனுக்கு மட்டும் ஒரு ஃபைட் சீன் வருது. பாட்டு எல்லாமே சுமார் ரகம் தான். தமனோட பிஜிஎம் ஒரே சப்தமாக இருக்குது. நம்ம காதில் ரத்தம் வருதான்னு அப்பப்போ தொட்டு பார்க்க வேண்டியிருக்கு. ஹாரர் காமெடி ஃபேண்டசி படத்துக்காக வழக்கமாக போடுற டியூனை கொஞ்சம் மாற்றி போட்டிருக்காரு தமன். ஆனால் வால்யூமை மட்டும் குறைக்க மறந்துட்டார் போல. படம் 3 மணி நேரம் ஓடுது. எடிட்டருக்கு தாராள மனசு போல. படத்துல கோர்வையான கதை அப்படின்னு எதுவுமே இல்லை. தாத்தாவை தேடி போறாரு. போற வழியில ஒரு ஹீரோயினை பார்த்து லவ்ல விழுவுறாரு. அடுத்து இன்னொரு ஹீரோயினை பார்த்து லவ்ல விழுவுறாரு. இப்படியே போகுது. கடைசியில 3 ஹீரோயினும் சேர்ந்து ஹீரோவுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. மெயின் கதைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல. படத்தை ஃபுல்லா ஒரே செட்டுக்குள்ளே எடுத்திருக்காங்க. பார்க்க அப்பட்டமா செட் ஒர்க் அப்படின்னு தெரிஞ்சாலும் பழைய பங்களா அப்படின்னு நம்ம நம்புற அளவுக்கு ஆர்ட் டைரக்ஷன் மட்டும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்துல பாட்டிக்கு அல்சைமர் இருக்கு அப்படின்னு அவங்கள வச்சு எமோஷனல் கனெக்ட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த சீன்ஸை நம்ம புரிஞ்சு அந்த எமோஷன் நமக்கு கன்வே ஆகிறதுக்குள்ளாரியே அதே அல்சைமரை வச்சு காமெடியும் பண்ணிடுறாங்க. நம்மளால இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படமாகவும் பார்க்க முடியல, எமோஷன்ஸையும் ஃபீல் பண்ண முடியல. போதாக்குறைக்கு ஹீரோ தண்ணியில் ஒரு முதல்ல கூட சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் வருது. அங்கே தான் ஆக்சுவலாக நமக்கு உண்மையிலுமே தூக்கி வாரி போடுது. ஏன்னா கங்குவா படத்தில் வர முதல்ல ஃபைட் சீனு நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. எப்படா படம் முடியும், எந்திரிச்சு வெளியே போகலாம் அப்படின்னு பார்த்தா படம் முடியும் போது ஜோக்கர் கெட்டப்பில் பிரபாஸ் த ராஜாஸ் ஆஃப் சர்க்கஸ் 1935 அப்படின்னு பார்ட் 2க்கு லீடோட வராரு. ஆத்தா ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு வெளியே எந்திரிச்சு ஓடி வரதா இருக்கு. பேசாமல் ராஜமௌழி பேசாமலே இருந்திருக்கலாம். பாகுபலி அப்படின்னு ஒரு படம் எடுத்து பிரபாஸை உசுப்பேத்தி விட்டு குதித்தால் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி நடிச்சா ஹை பட்ஜெட் படத்தில் நடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் மோசமான படம்லாம் இல்லை. ஒரே ஒரு ஹீரோயினை மட்டுமே போட்டு பட்ஜெட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்திருந்தா படம் வசூல் ரீதியாக நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கும். ஒரு 30-40 கோடிக்குள்ள படத்தை முடிச்சிருந்தா கண்டிப்பா அது ஒரு 60-70 கோடியாவது வசூல் பண்ணியிருக்கும். ஆனா படத்தை அதிகமா கொட்டுறது மட்டுமே பெரிய பட்ஜெட்டு பிரம்மாண்டம் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தா இந்த மாதிரி ரிசல்ட் தான் கிடைக்கும். உங்களுக்கு டைம் போகல அப்படின்னா இந்த படத்தை நீங்க ஒரு வாட்டி பார்க்கலாம். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம போனா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த படம் 16 வயதுக்கு மேற்பட்டவருக்கு மட்டுமே.